அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசிக்காரர்களுக்கு அடுத்த 30 நாட்களில் இதுவரை இல்லாத அளவிற்கு அதிரடியான மாற்றங்கள் எந்தெந்த நிகழ்வுகளில் ஏற்பட போகின்றன, அடுத்தடுத்து ஏற்படக்கூடிய கிரக நிகழ்வுகளால் ஏற்படக்கூடிய மாறுதல் என்பது கன்னிராசிக்காரர்களுடைய வாழ்வில் நடந்தே தீரும், தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த விஷயங்கள் அமைந்துள்ளன என்று ஆராய்ந்து பார்க்கும் போது மிகவும் வலுவாக ராசியின் அதிபதியும் ராஜயோகாதிபதியுமாக இருக்கக்கூடிய புதன் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்க போகிறாருங்க. சுக்கிரன், சனி என பல கிரக நிலைகள் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் கன்னிராசிக்காரர்களுக்கு திட்டமிட்ட பணிகள் அனைத்திலும் காரிய வெற்றியும் மிக வலுவான முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்து கிடைக்கிறது. ஏனென்றால் 9இல் குருவும் 6இல் சனியும் வலுவாக வெற்றிருப்பது அமோகமான வளர்ச்சிக்கு தீரக்கூடிய ஒரு அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. கன்னிராசிக்காரர்களுக்கு ஜூன் மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது இதுவரை இல்லாத அளவிற்கான மாற்றம் அடுத்த 30 நாட்களில் நடக்க இருப்பதை தடுக்க இயலாது, நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அடுத்த 30 நாட்களில் அமைய போகிறது என்று ஆராய்ந்து பார்க்கும்போது ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் 30ஆம் தேதி முடிவதற்குள் பல அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான சூழல் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல் இதுவரை இல்லாத அளவிற்கு மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. ஏனென்றால் ஜூன் மாதத்தில் 5 கிரகநிலைகள் ஆட்சி பலம் பெற்று வலுவாக சஞ்சரிக்க போகின்றன. நவ கிரகங்களில் 5 கிரகநிலைகள் வலுவாக ஆட்சி பலம் பெறக்கூடிய இந்த தருணம் என்பது நிச்சயமாக இதுவரை இல்லாத அளவிற்கான மாற்றத்தை மிக பெரிய அளவில் ஏற்படுத்தி கொடுப்பதற்கான யோகம் இந்த ஜூன் மாதத்தில் நிச்சயமாக உண்டு. இதிலும் குறிப்பாக சுக்கிரன் 13ஆம் தேதி வரை ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறார். 9ஆம் தேதியிலிருந்து 27ஆம் தேதி வரை புதன் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறார். சனி இந்த மாதம் முழுவதுமே ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறார். செவ்வாயும் இந்த ஆட்சி மாதம் முழுவதுமே ஜூன் மாதம் முழுவதுமே ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறார். சந்திரன் 2.5 தினங்கள் கடகராசியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. இப்படி 5 கிரக நிலைகள் ஆட்சி பலம் பெறக்கூடிய இந்த மாதத்தில் நல்ல மாறுதல் இதுவரை இல்லாத அளவிற்கு சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. நவ கிரகங்களிலே மிகவும் வலிமை வாய்ந்தவர், நீதி தவறாதவர், நடுநிலை தவறாதவர், நியாயஸ்தர், கர்மகாரகன், ஆயுள்காரகன், உத்தியோகக்காரகன், தொழில்காரகன் என்று சொல்லக்கூடிய சனியை பொறுத்த வரைக்கும் கும்பராசியில் வலுவாக ஆட்சி பலம் பெற்று வீற்றிருக்கிறாருங்க. திருக்கணிதத்தின்படி தனது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் சனி கடந்து விட்டார். எனவே சனியால் இனி நல்ல பல மாறுதல்கள் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உருவாகிறது. அதிலும் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க சனி. எனவே பற்பல அதிரடியான மாற்றங்களை மிக வலுவாகவும் அதீதமாகவும் சந்திப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறார். சனி கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் என்பது ஜூன் மாதத்தில் குடமாய் நன்மைகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய வகையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய குதூகலமும் கொண்டாட்டமும் உத்தியோகம், தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு. கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சனி குதூகலத்தையும் கொண்டாட்டத்தையும் மகிழ்ச்சியையும் நிச்சயமாக உத்தியோகம் சார்ந்த தொல்லைகளை விலக்கி ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். அது மட்டுமல்லாது தொழிலிலும் மனநிறைவும் மகிழ்ச்சியும் கிடைக்கக்கூடிய வகையில் பல மாறுதல்கள் மிக சிறப்பாக சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அது மட்டுமல்லாது மற்றொரு முழு சுபகிரகமாக நவகிரகங்களிலே வலிமை வாய்ந்தவராக பார்க்கக்கூடியவர் குரு பகவான். அவர் மிகவும் வலுவாக தனது பகை வீடான சுக்கிரனின் ஆட்சி வீடான ரிஷபராசியில் வலுவாக வீற்றிருக்கிறாருங்க. குரு வீரியத்துடன் சஞ்சரிக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. எனவே பல வகையில விழிப்புணர்வுடன் செயல்படக்கூடிய யோகம் இந்த தருணத்தில் உண்டு. குரு பகவான் மிக வலுவாக பல அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். ஏனென்றால் குரு இந்த மாதம் முழுவதுமே பெரும்பாலும் தனித்து செயல்படாமல் மற்ற கிரக நிலைகளுடன் இணைந்து செயல்படுவதால் பல்வேறு வகையில நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய யோகமும் அதிர்ஷ்டமும் உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். எனவே பல்வேறு வகையில இருந்து வந்த தடைகள், சிரமங்கள் வெகுவளவில் குறைந்து முன்னேற்றம் வாழ்வில் கிடைப்பதற்கான யோகம் உண்டு. குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வையும் பல்வேறு இடங்களை வலுப்படுத்துவதால் பல அதிரடியான நன்மைகள் நிச்சயமாக உண்டு. இது மட்டுமல்லாது சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று வலுவாக இந்த மாதத்தின் முற்பகுதியில் ரிஷபராசியில் சஞ்சரிக்கிறார். 13ஆம் தேதிக்கு பிறகு மிதுன ராசிக்குள் மாறுகிறாருங்க. சுக்கிரன்
ரிஷபராசியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிப்பதும் மிதுன ராசிக்கு சென்றாலும் நல்ல மாறுதலை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறார். எனவே புதிய வாய்ப்புகள் வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் நிறைந்து கிடைக்கக்கூடிய தருணமாக இந்த தருணம் அமைகிறது. 9ஆம் தேதி வரை சுக்கிரனுடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் 9ஆம் தேதிக்கு பிறகு ஆட்சி பலம் பெற்று பெரும்பாலும் இந்த மாதம் முழுவதும் சாதகமாக ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்க போகிறாருங்க வித்யாகாரகரான புதன். எனவே ஜூன் மாதத்தில் இதுவரை இல்லாத அளவிற்கு பல்வேறு வகையான அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். கல்வியில் நீங்கள் நினைத்த உயர்கல்வி மற்றும் கல்வி சார்ந்த சூழ்நிலைகள் மிக சிறப்பாக அமைவதற்கான யோகம் ஜூன் மாதத்தில் வலுவாக கிடைக்கிறது. சவால் நிறைந்த கடினமான பணிகளை கூட திட்டமிட்டு எளிதாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறாருங்க. அது மட்டுமல்லாது முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன், உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் 15ஆம் தேதி வரை ரிஷபராசியிலும் அதற்கு பிறகு தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதனின் வீடான மிதுன ராசியிலும் சஞ்சரிக்க போகிறாருங்க. சூரியன் வகை கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரனின் ஆட்சி வீடை விட மிதுன ராசிக்கு செல்வது நல்ல மாறுதலை வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே சூரிய பயிற்சியின் காரணமாக பிற்பகுதியில் பல விஷயங்கள்ல அலைச்சல் குறையும், எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாறுதல் மிகவும் வலுவாக கிடைக்கும். ஆனால் முற்பகுதியில் குருவுடன் இணைந்து சஞ்சரிப்பதால் சூரியனின் அமைப்பு பெரிய அளவிற்கு சிரமத்தை இந்த மாதத்தில் ஏற்படுத்தவில்லை. செவ்வாய் இந்த மாதத்தின் துவக்கத்தில் இருந்தே 1ஆம் தேதியிலிருந்தே ஆட்சி பலம் பெற்று 30ஆம் தேதி வரை தனது சொந்த ராசியான மேசராசியில் வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க. செவ்வாயினுடைய ஆட்சி பலம் பல்வேறு வகையில புதிய வாய்ப்புகளையும் புதிதாக அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகத்தையும் உறுதிப்படுத்துகிறது. மங்களக்காரகன் வலு பெற்றிருப்பதால் பல சுப நிகழ்வுகள் இல்லத்தில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் இரட்டிப்பாக அமைவதற்கான யோகம் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை. அது மட்டுமல்லாது சந்திரன் 12 இடங்களிலும் மாறி மாறி சஞ்சரிக்கிறார். சந்திரன் ஆட்சி பலமும் உச்ச பலமும் பெறும்போது பல அதிரடியான மாற்றங்களையும் புதிய வாய்ப்புகளையும் பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பார். ஏனென்றால் இந்த மாதத்தில் உச்சம் பெறக்கூடிய ஒரே கிரகமாக பார்க்கப்படுவது சந்திரன் மட்டும்தான். சந்திரன் 2.5 தினங்கள் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய வேளையில் பல அதிரடியான மாற்றங்களை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் வீற்றிருப்பார். நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேதுவின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் ராகு தனது சமகிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீடான மீன ராசியிலும் கேது சமகிரகமாக உள்ள புதனின் ஆட்சி வீடான கன்னி ராசியிலும் சஞ்சரிக்கின்றனர். இரு கிரக நிலைகளும் தங்களது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடந்துவிட்ட இந்த வேளையில் கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய சிரமங்கள் வெகுவளவில் குறைந்து நல்ல முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் மிகவும் வலுவாக உருவாகிறது. எனவேதான் இதுவரை இல்லாத அளவிற்கு இந்த ஜூன் மாதத்தில் மிக அற்புதமான மாறுதல்கள் அபரிவிதமாக கிடைக்கப் போகிறது. எனவே இவற்றை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் பல விஷயங்கள்ல எப்பேற்பட்ட மாறுதல் ஏற்படுகிறது என்று பார்க்கும்போது கன்னிராசிக்காரர்களுக்கு மற்ற ராசிக்காரர்களை விட மிக வலுவாக கிரகங்களிலே வலிமை வாய்ந்த குரு 9லும் சனி 6லும் சஞ்சரிப்பது அமோகமான சிறப்பான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் மிகவும் வலுவாக 9ஆம் இடத்தில் வீற்றிருக்கக்கூடிய குரு பகவான் தனது சுப பார்வையால் ஜென்மராசி 3, 5 ஆகிய இடங்களை வலுப்படுத்துகிறாருங்க. எனவே பல்வேறு வகையில ஏற்படக்கூடிய தடைகள் தாமதங்கள் அனைத்துமே தவிடுபடியாக்கப்பட்டு கன்னிராசிக்காரர்களுடைய வாழ்வில் நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது குருவுடன் இணைந்து பகுதியில் சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் கலைத்துறையில் புதிய வாய்ப்புகள் வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் கிடைக்கிறது. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் மிக வலுவாக கிடைக்கும். அரசியல் சார்ந்த பணிகளில் மக்கள் மத்தியில் செல்வாக்கும் எதிர்பார்க்கக்கூடிய உச்சபட்ச வளர்ச்சியும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. வித்யாகாரகராக இருக்கக்கூடிய புதன் பிற்பகுதியில் 9லும் பிற்பகுதியில் 10ல் ஆட்சி பலம் பெற்றும் இறுதியில் லாபஸ்தானமாகிய 11லும் அமருகிறார். எனவே இந்த தருணத்தில் பல வகையில நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான வலுவான யோகம் இந்த தருணத்தில் உண்டு என்பதை வித்யாகாரகரான புதன் உறுதிப்படுத்துகிறார். உணர்ச்சி வசப்படாமல் அனைத்தையும் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய யோகம் உண்டு. உத்தியோக ரீதியாக எதிர்பார்க்கக்கூடிய ஊதிய உயர்வு, சலுகைகள், இடமாறுதல், விடுமுறை உட்பட பல நன்மைகள் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைக்கும். தொழிலில் அதிரடியான மாற்றங்களை பெறுவதற்கான யோகம் உண்டு. விவசாயத்துறையின் அதிபதியான செவ்வாய் ஆட்சி பலம் பெறுவதால் விவசாயம் சார்ந்த பணிகளில் கடுமையாக உழைத்தாலும் அதற்கேற்ற நல்ல பலன் இந்த தருணத்தில் கன்னிராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக கிடைக்கிறது. பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு, சுக்கிரன் ஆகிய 2 கிரக நிலைகளும் லாபஸ்தானத்தில் வலம் வருவதால் இந்த தருணத்தில் பல்வேறு வகையான தடைகள் விலகி சிறப்பான முன்னேற்றம் பெண்மணிகளுடைய வாழ்வில் வலுவாக கிடைக்கிறது.
திருமண தடை, பாக்கிய தடை உள்ளிட்ட பல தடைகள் விலகுவதால் பெண்மணிகளுக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சியும் யோகமும் உண்டு. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கன்னிராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள நவகிரக சன்னதி சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். தங்களுடைய வாழ்வில் இதுவரை இல்லாத அளவிற்கு மாற்றமும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் துளியளவும் சந்தேகமே இல்லை. கன்னிராசிக்காரர்களுக்கு